அண்ணா மாமி கறி 2 கிலோ வாங்கிட்டு சொன்னாங்க, காசை ஜிபேல அனுப்பிடுறாங்களாம். மாமி ஜிபே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டாங்களா? ஏமா மாமி ஜிபே பண்ணி விட்டா மாமியோட நம்பர் எனக்கு வரும்ல? வருமே. அது போதுமே. டேய் டக்குன்னு கறியை வெட்டி குடுறா பாப்பாட்ட. போய் டக்குன்னு இது அனுப்ப சொல்லு. அனுப்ப சொல்றேன். என்னைக்கு மாமி புருஷன் கையில மாட்ட போறானோ, மாட்டின அன்னைக்கு புடி. வாமா ஐரூட்டு பொண்ணு, எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? அதான் தெரியுதுல்ல, 10 கிலோ கறி போடுங்க பாய். இருங்க பாய், போடுறேங்க பாய். ஏமா 10 கிலோ கறி வாங்கிட்டு போறீங்க, குடும்பத்தோட கறி சாப்பிடுவீங்களோ? வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாக்குறதுக்கு நல்லி எலும்பு மாதிரி இருக்கா, 10 கிலோ கறியை ஒத்தாளு திம்பன்றா. டேய் எனக்கு 12th ரிசல்ட் வந்துருச்சு. எவ்வளவு மார்க்னு தெரியுமா? கேளுங்கடா. கேட்க முடியாதுடி. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன்டி. 559. இங்கிலீஷ் தெரியும்ல? எனக்கு சொல்ல தாங்க முடியலையே. இனிமே அக்காவுக்கு அறிவு இல்லைன்னு தப்பா பேசக்கூடாது. சித்தப்பா வெயிலுக்கு எங்கேயாவது வெளியூர் போலாமா? வெயிலுக்கு ஏமா வெளியூர் போற? கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்லு. போஸ்துப்பா. நேத்து சட்டை பையில 100 ரூபா வச்சேன், அது இன்னும் அப்படியே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சித்தி வீட்ல இல்லைன்னு தெரியுது. அவ்வளவு சிக்கனமா இருக்கேன், புரியுதா? இதுக்கு பேர் சிக்கனம் இல்ல சித்தப்பா, கஞ்சத்தனம். பரவாயில்ல. மம்மி இன்னைக்கு என்ன பருப்பு குழம்பா? வாவ், பருப்பு குழம்பா சூப்பரா இருக்குமா. நல்ல நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாவ், தேங்க் யூ so much மா, தேங்க் யூ so much. ஏங்க இந்த நகை விலையில நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, அது குறையணும். அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். பெண்கள் யாருமே ஒரு வருஷம் நகை வாங்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு நகை வாங்காம இருந்தா நகை விலை பாதியா குறைஞ்சிரும். பைத்தியம். உண்மையை சொல்றோம்லாம் பைத்தியக்காரன் தான். அண்ணா மான் கறி ஒரு 3 கிலோ போடுங்க. ஏமா நம்ம ஊர்ல மான் கறி எல்லாம் போடக்கூடாதுமா, போட்டா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மட்டன் இருக்கு, வாங்கிட்டு போய் சாப்பிடு, நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மான் கறி தான் வேணும். பாய் அந்த கத்தியை கொஞ்சம் கொடுங்களேன். டென்ஷன் ஆயிட்டானே. அட்டிக்கிற வெயில்ல அடுப்படையில் நின்று இவனுக்கு சமைச்சு போட்டே நான் செத்துறோம் போல இருக்கு. சமைக்காம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கூகுள்கிட்ட கேட்டு பார்ப்போம். மாமியா வீட்டில் மருமகள் சமைக்காமல் தப்பிப்பது எப்படி? உங்க வீட்டுக்கு ஓடிப்போ. அந்த சாமி ரூம்ல கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாடி. சரி சித்தி. சித்தி இந்த ரூம் இருட்டா இருக்கு, நான் போல. அது சாமி ரூம் தாண்டி, பயப்படாம போ. உள்ள சாமி இருக்குதா? ஆமாண்டி, போடி. சாமி எனக்கு இந்த ரூமை பார்த்தா பயமா இருக்கு. பிரவீனே, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? தெரியும்பா. அப்பனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. ஐ டெல் யூ லேட்டர் அப்படின்னு என்ன? நான் அப்புறம் சொல்றேன்பா. ஏன் இப்பே சொன்னேன்னா? செல்லம் புலி வரப்போகுது, பயந்தோட போற பாரு.